ஒரு குட்டி அப்ரிசியேஷன் யாருக்குன்னா தமிழரசன். இந்த சிங்கிள் பசங்க அப்படி சொல்லி ஒரு ப்ரோகிராம் போயிட்டு இருந்துச்சு. அதுல பார்ட்டிசிபேட் பண்ண தமிழரசன் ப்ரோக்கு வந்து கண்டிப்பா ஒரு அப்ரிசியேஷன் வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ அவருக்கு ஏன் அப்ரிசியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா ரொம்ப டெடிகேட்டடா ஒர்க் பண்ணியிருக்காரு. இன் ரிட்டர்னா அவரு பெருசா எதுவும் அவர் கிடைச்சதில்ல. பட் ஸ்டில் கீப் ஆன் அவர் வந்து உழைச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. அதை மட்டும்தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் மெனி டைம்ஸ் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஃபேமிலியாவே இருந்தாலும் அவங்க ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் அவங்களால நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும். ஆஃப்டர் அ பாயிண்ட் நம்ம அவங்களுக்கு ஒரு பர்டனா கூட ஆயிடுவோம். ஸோ அந்த கட்டத்தையும் கூட அவர் வந்து தாங்கியிருக்காரு, தாண்டியிருக்காரு. ஸோ ஃபைனலி இந்த ப்ரோகிராம்க்கு வந்திருந்தாரு. ஸோ அவர் வந்து அதுல ரன்னரோ இல்ல வின்னரோ இது 2மே ஆகல. அதுதான் வந்து நான் அவர அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கான ஒரு கீ பாயிண்ட். பார்ட்டிசிபேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் வின்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா அது வந்து நம்ம தமிழரசன் ப்ரோ தான். அவர் வந்து பார்ட்டிசிபேஷன்ல நிறைய பேரோட ஹார்ட்ஸை வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட தங்கச்சிக்கு வந்து சீர்வரிசை கொடுத்தாங்க. 1 lakh கேஷ் அமௌண்ட் கொடுத்தாங்க. அண்ட் அவருக்கு என்ன தேவைங்கிறத வந்து சேனல் நல்லா பார்த்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அவருக்கு வந்து ஒரு கேரக்டர் ரோல் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு சீரியல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ரன்னர் ஒரு வின்னர் வர்றதுக்கு நிறைய பேர் மோட்டிவேட் பண்றதுக்கு இருக்காங்க அந்த உலகத்துல. பட் வந்து பார்ட்டிசிபேஷனுக்கு வந்து ஒரு குட் எக்ஸாம்பிளா நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தது வந்து தமிழரசன் தான். ஸோ அவர் வந்து இன்னும் நிறைய ஹார்ட்ஸ் வின் பண்ணணும். ஆல் தி வெரி பெஸ்ட் ப்ரோ. தேங்க்யூ.